ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி வெனஸ்டே நம்ம சேனல்ல ஸ்பெஷல் வீடியோ இருக்கு, பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம கார்டன்ல 10 மெடிசினல் பிளான்ட் இருக்குங்க. அதுல 5 மெடிசினல் பிளான்ட்டை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோ எங்க கார்டன்ல இருக்க 5 பிளான்ட்ஸ். துளசி இலையில டெய்லி 2 இலைய பறிச்சு சாப்பிட்டா எந்த நோயும் வராது. துளசி இலைய தண்ணில போட்டு கொதிக்க வைத்து கொடுத்தா சளி இருமல் இருக்காதுங்க. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். கசாயம் பண்ணும்போது எல்லா மூலிகை இலையுடன் இந்த துளசி இலையையும் போட்டு நம்ம கசாயம் பண்ணி குடித்தா உடலுக்கு நல்லது. அடுத்தது நித்திய கல்யாணி தாங்க. இது ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்ப். இதன் இலை பூ வேற எல்லாம் மெடிசனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இதன் பூவை எடுத்து கொதிக்க வைத்து குடித்தா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் கூட யூஸ் பண்றாங்க. காயப்பட்ட புண்ணுக்கு இதன் இலையை அரைச்சு போடலாம். இதன் வேற ஆயுர்வேத மெடிசனுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து ஆலோவேரா. இதன் ஜெல்லை எடுத்து ஃபேஸ் மாஸ்காகவும் ஹேர் ஷாம்புவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜெல்லை எடுத்து ஜூஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடலாம். உங்க பாடி ஹீட்டா இருந்தா கூட இந்த ஜூஸை சாப்பிட்டா உங்களுக்கு பாடி வந்து கூல் ஆகும். அடுத்தது கற்பூரவள்ளி. இந்த இலையை ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது வயிற்று வலி, வாயு பிரச்சனைக்கு இந்த இலை வந்து நிரந்தர தீர்வு. இந்த இலையை கசாயம் வைத்து குடிச்சா காஃப் கோல்டு சரியாகும். இந்த இலையை கொதிக்க வைத்து ஸ்டீமிங் பண்ணினால் தலைவலி சரியாகும். இந்த இலையை அப்படி கூட சாப்பிடலாம். அடுத்தது வெற்றிலை. வெற்றிலை வந்து டைஜஷன் ப்ராப்ளம்க்கு வந்து நல்லதுங்க. கசாயம் பண்ணும்போது இதை இலையை சேர்த்து கசாயம் குடிச்சா இருமல் சளிக்கு கூட இது வந்து நல்லதுங்க.